இன்றைக்கி நாம் சிக்கனை தனியாக பொரித்து அதுக்கப்புறமா மசாலாவோட சேர்த்து குக் பண்ண போகிறோம். அதாவது பொரிச்ச சிக்கன் கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லவபிள் ரெசிபீஸ். நான் இன்றைக்கி தொலி இல்லாமல் எலும்பு கறியாக ஈரலோடு சேர்த்து கலந்து போட்டு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை ஒரு 3-4 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் வத்தத்தூள் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே கறியில் நல்லா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுறலாம். இப்போ நம்ம அந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கிறேன். இதில் 1 ஸ்பூன் ஃபுல்லாகவே நான் மல்லி எடுத்துக்கிறேன், வரமல்லி. காரத்துக்காக 5 வத்தல் எடுத்திருக்கேன். நீங்கள் உரப்புக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கங்க. 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கிடலாம். இப்போ தான் நான் ஸ்டவ் ஆன் பண்ண போகிறேன். இது வரைக்கும் ஆன் பண்ணலை. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொஞ்சம் நல்ல கலரும் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ கறி நல்லா ஊறிடுச்சு. கறி பொரிக்கிறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு கறி துண்டாக உள்ளே சேர்த்துக்கிடலாம். 2 பக்கமும் நல்லா செவக்க பொரிய விட்டு எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து நல்லா வடிச்சிட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா கறி துண்டையுமே பொரித்து எடுத்துக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் எல்லாத்தையுமே பொரிச்சிட்டேன். அதுக்குள்ளே நம்மளோட ஸ்பைசஸ்லாம் ஆறிடுச்சு. ஆறுனதை மிக்ஸி ஜாருக்குள்ளே சேர்த்துக்கிடலாம். இது கூடவே 1 ஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்துக்கிடலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ இது கூட 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு தொலி உரித்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிடலாம். தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மையாக அரைச்சிக்கிடலாம். இப்போ கிரேவி பண்ணுறதுக்காக அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கறி பொரிச்ச எண்ணெயை உள்ளே சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 400 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா ரவுண்டாக வெட்டி வச்சுருந்தேன் உள்ளே சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கள்ல, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்தளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 2 மீடியம் சைஸ் நல்லா பழுத்த தக்காளி எடுத்து குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 1 சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருதில்ல, இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கிறேன். வதக்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கிறேன். ஜார் அலசிட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன், கட்டி எதுவுமே பிடிக்காத அளவுக்கு. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம். நான் இன்றைக்கி கட்டியாக வைக்க போகிறதுனால 1 டம்ளர் சேர்த்துருக்கேன். நீங்கள் குழம்பா கூட வைக்கணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கங்க. கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். கறிக்கு ஆல்ரெடி உப்பு சேர்த்தாச்சு. இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பச்சை வாடை போய் கொதிக்குது. இப்போ பொரிச்சு வச்சுருந்த கறியை உள்ளே சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த கறி துண்டுகளை மசாலாவில் நல்லா பரட்டி விட்டுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பரட்டினதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். இடையிடையே கலந்து மட்டும் தரணும். அப்போ தான் மசாலாவில் இருக்கக்கூடிய எல்லா ஃப்ளேவருமே கறியில் இறங்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 8 நிமிஷத்தில் எனக்கு கிரேவி தயாராகிருச்சு. ஓப்பன் பண்ணும்போதே பாருங்கள், நல்லா சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இதோட வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபைனலாக நான் ஒரு கைப்பிடியளவு மல்லி செடியை இந்த மாதிரி மேல்டாப்பில் தூவி கலந்துக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளோட டெம்டிங்கான கலர்ஃபுல்லான பொரிச்ச சிக்கன் கறி கிரேவி ரொம்ப சூப்பராக சுவையாக தயாராகிருச்சு. இதோட டெக்ஸ்சரை பாருங்கள், நல்ல திக்காக இருக்குல்ல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு
ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை சர்வ் பண்ணோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எல்லா டிஃபன் ஐட்டத்து கூடவும் ஒயிட் ரைஸ் கூடவே வச்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிப்பியை நான் சொல்லியிருக்கிற இன்க்ரீடியன்ட்லாம் யூஸ் பண்ணி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் பொண்ணான கையால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.